திருவன் சரணை. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ரு குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், சத்தியம் என்பது யதார்த்தம் என்பது மிருதுவானது, மென்மையானது. இந்த மென்மை மிருதுத்தன்மை அதிகம் என்பதனால்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள மனிதர்களுக்கு இயலாமல் இருக்கிறது. அதிக மென்மை, அதிகமான மிருதுத்தன்மை, அதான் அனாத்ம தர்மம். நாங்கள் இருப்பது ஆத்ம துஷ்டியில். ஆத்ம துஷ்டிக்குள் இருந்து இந்த சத்தியத்தை பிடித்தால் அது அகப்படாது, பிடிக்க முடியாது. ஏனென்றால் இது மிருதுத்தனம் அதிகம், மென்மை அதிகம் என்பதனால இதை சத்தியத்தை புரிந்து கொள்ள ஆத்ம கோணத்தில் இதை நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அப்போ நாங்கள் அனாத்ம கோணத்தில் தான் இதை பார்க்க வேணும். அனாத்ம கோணத்தில் பார்ப்பது என்பது எப்படின்னா, இப்போ இந்த சமூகத்தில் படித்து பட்டம் பெற்றவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பணக்காரர் இருக்கிறாரு. இந்த மாதிரிக்கு இந்த சமூகத்தில் எல்லாருமே ஒரு தகுதியை வைத்து கொண்டிருக்காங்க. நான் இப்படிப்பட்டவர், நான் இப்படிப்பட்டவர் என்று ஒரு ஈகோக்குள்ளே, ஒரு ஆணவத்துக்குள்ளே தான் அவர் இருக்கிறார். அப்போது அவர் காண்பதெல்லாம் அவருடைய கோணத்தில் தான் அவர் பார்ப்பார். அவர் ஸ்டேஜில் இருந்து கொண்டு அந்த ஸ்டேஜில் இருந்து தான் அதை பார்ப்பார். அதுதான் துஷ்டி. இப்போ எல்லா மனிதர்களும் இருப்பது இந்த துஷ்டியில் தான். ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், படித்தவராக இருந்தாலும், படிக்காதவராக இருந்தாலும், மேல் ஜாதியாக இருந்தாலும், கீழ் ஜாதியாக இருந்தாலும், எல்லா மனிதர்களுக்கும் இந்த துஷ்டி இருக்கிறது. ஆத்ம துஷ்டி தான் இது. இப்போ இந்த ஆத்ம துஷ்டியில், இந்த ஈகோவில், ஆணவத்தில் இருக்கும் மனிதர் இந்த அவருடைய கோணத்தில் தான் இதை எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். அப்போது அவர் நினைத்து கொண்டு இருப்பது தான் நான் சரி என்று. நான் தான் சரி, எனக்கு மேலே யாரும் கிடையாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற துஷ்டிக்குள்ளத்தான் அவர் இருக்கிறார். அப்போ இது அந்த கிணற்று தவளையை போல, கிணற்று தவளை நினைத்து கொண்டு இருக்குமாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியார், இந்த உலகத்தில் எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கிணத்து தவளை நினைத்து கொண்டு இருக்குமா. இதே போலத்தான் இந்த மனிதனும், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரியார், எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை அப்படின்றது போல் அவர் அந்த திருஷ்டிக்குள்ளே அவர் அகப்பட்டிருக்கிறார். அப்போ இதுதான் மனதின் மாயை. இப்போ தான் ஆத்ம துஷ்டி. இந்த ஆத்ம துஷ்டிக்குள்ளே தான் அவர், ஈகோக்குள்ளே, இந்த ஆணவத்தில் தான் அவர் இறங்கி கொண்டு இருக்கிறார். இந்த ஆணவத்தில் இருக்கும் இவருக்கு சத்தியத்தை கேட்டு இதை புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது, கஷ்டம். ஏனென்றால் அவர் ஈகோவில் இருக்கிறார், ஆணவத்தில் இருக்கிறார், அதை இறக்கி வைக்க மாட்டார். அப்போ இறக்கி வைக்காமல் அதோடு சேர்த்து இதையும் பார்த்தா ஒரு காலமும் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நாங்கள் சேர்த்து கொண்டது எல்லாத்தையும் கீழே வைக்கணும், நாங்கள் பிடித்து கொண்டு இருக்கிறது எல்லாத்தையும் கீழே வைக்கணும். ஒரு புறம் வச்சிட்டு, எல்லாத்தையும் ஒரு புறம் வச்சுட்டு இதை நாங்கள் எடுக்கணும், சத்தியத்தை எடுக்கணும். அப்போது இப்படியான மனிதர்களுக்குத்தான் இதை புரிந்து கொள்ளக்கூடியது.
இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுதான் அனாத்ம கோணம். நாங்கள் 10ஓடு 11ஆக இதையும் சத்தியத்தையும் பார்ப்போமானால் அதை புரிந்து கொள்ள முடியாது. தனக்குத்தான் தெரியும் என்ற திருஷ்டியில் இருக்கும் மனிதன் இதையும் அதோடு சேர்த்து இணைத்து பார்த்தால் அது புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த திருஷ்டியிலிருந்து அவர் வெளிவரணும், ஆத்ம கோணத்திலிருந்து அவர் வெளிவரணும். அனாத்ம தர்மத்தை கேட்க புரிந்து கொள்ள அவர் ஆத்ம திருஷ்டியை கைவிடணும். அப்போ இந்த சத்தியத்தை இன்றைக்கு உலகத்தில் தேடும் மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. நாங்கள் பிறந்திருக்கிறோம், வயசு போய் கொண்டிருக்கு, நோய் வாய்ப்படுறோம், கடைசியில் இறந்து போகிறோம். இப்போ இதுதான் மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையாக இருக்குது. பணக்காரரோ ஏழையோ படித்தவரோ படிக்காதவரோ யாராக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இதுதான் பொதுவான சுபாவமாக இருக்கிறது. அப்போ இது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு விடயம். ஆனால் இதில் உண்மையை தேடும், சத்தியத்தை தேடும் மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எப்போவுமே யதார்த்தத்தை தான் பார்ப்பாங்க. என்ன உண்மை, என்ன சத்தியம் என்ற ஒரு தேடலோடு ஒரு விமர்சனத்தோடு தான் அவர் இருப்பார். அப்போ அவரை பிடிச்சு கொண்டு ஆணவத்தில், ஈகோவில் இருக்க மாட்டார் அவர். அப்போது உண்மைத்தன்மையை தேடும் ஒரு விமர்சன புத்தியில் தான் அவர், சிந்தனையில் தான் அவர் இருப்பார். அப்போ அவருக்காகத்தான் இந்த சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ அவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. மற்ற அந்த ஆணவத்தில், ஈகோவில் இருக்கும் மனிதனுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இதை ஒரு உதாரணத்தை எடுத்து கூறுகிறார். கையில் பெருவிரல் நகத்தில் கீழ் பூமியிலிருந்து மண்ணை பெருவிரல் நகத்தில் எடுத்து காட்டி ஆனந்த தேரரிடம் கேட்கிறார் பகவான் புத்தர் அவர்கள். ஆனந்த, இந்த நகத்தில் உள்ள மண் பெரிதா, நிலத்தில் உள்ள மண் பெரிதா என்று ஆனந்தவிடம் கேட்கிறார். ஆனந்த தேரர் சொல்கிறாரு, சுவாமி, நிலத்தின் மண் என்பது அதிவிசாலமானது. கை நகத்தில் உள்ள மண் என்பது அதிக சிறிய ஒரு பகுதியே, மிக மிக சிறிய ஒரு பகுதியே நகத்தில் உள்ள மண். சுவாமி, இதை இரண்டுக்கும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது சுவாமி என்று ஆனந்த தேரர் கூறுகிறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனந்த, இதே போலத்தான் இந்த பூமியை போல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த நகத்தில் உள்ள மண்ணை போல சிறிய ஒரு பகுதியே இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. காரணம், இந்த உலகத்தில் அதிகமான துஷ்டி, ஈகோவிலையும் ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் இந்த மனிதர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எப்படித்தான் இதை போதனை செய்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதிக துஷ்டியில் இருப்பதன் காரணமாக. அதனால் இந்த கையில் நகத்தில் உள்ள மண்ணை போல சிறிய பகுதி மனிதர்களே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இதுதான் யதார்த்தம். அதாவது இந்த மனிதர்கள் இருப்பது துஷ்டியில் அதிக துஷ்டி. ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால் நான் தான் சரி என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டால் இல்லை, நான் தான் சரி என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டால் எல்லாமே பிழை, நான் தான் சரி என்று அவர் இருக்கிறார். பௌத்தரை இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் எல்லாமே பிழை, நாங்கள் தான் சரி என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. இப்போ யார் இங்கே சரி என்று பார்த்தால் எல்லாமே பிழையாகத்தான் தெரிகிறது. காரணம் என்னென்னா, எல்லாருமே இருப்பது துஷ்டியில். எல்லாருமே அந்த கிணற்று தவளையை போலத்தான் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே ஆத்ம துஷ்டியில் தான் இருக்கிறாங்க. அந்த
மனதின் மாயைக்கு அகப்பட்டு நாங்கள் நினைப்பது தான் சரி, நாங்கள் செய்வது தான் சரி, நாங்கள் போகும் பயணம்தான் சரி, எங்களை எங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, நாங்கள் செய்வது, நாங்கள் சொல்வது, நாங்கள் போவது தான் சரி 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 என்ற துஷ்டியில் இவர்கள் இறங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆத்ம கோணத்தில் இருக்கும் மனிதனை எப்படி நாங்கள் அந்த கிணற்றிலிருந்து மேல் எடுப்பது? பகவான் புத்தர் அவர்கள் கேட்கிறார்கள், கூறுகிறார்கள். எப்படி இவர்கள் மேலே கொண்டு வருவது என்ற மகா கருணையின் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். கிணற்றில் இருக்கும் தவளையைப் போல மனிதன் இன்றைக்கு குழியில் கிடக்கிறார், துன்பத்தில் மூழ்கி இருக்கிறார். அப்போது மூழ்கி இருக்கும் மனிதனை, கிணற்றில் இருக்கும் தவளையைப் போல மனிதனை எப்படி மேல் கொண்டு வருவது, இந்த சத்தியத்தை எப்படி புரிய வைப்பது என்று பகவான் புத்தர் அவர்கள் யோசித்து இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். அப்போ இதை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்பவர்கள் அனைத்து துஷ்டிகளிலிருந்தும் விடுதலை அடைகிறார்கள். ஆத்ம துஷ்டியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார், சம்மா துஷ்டிக்கு வருகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ சத்திய ஞானம் அடைந்தவர் நியத சம்போதி பராயணா என்ற நிச்சயமாக அவர் நிர்வாணம் அடையும் வழிக்கு வருகிறார். அப்போ அவர் இருப்பது அனாத்ம தர்மத்தில். ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்து அனாத்ம தர்மத்தை கையில் எடுத்தவர் இவர்தான். அப்போ அனாத்ம தர்மத்தை புரிந்து கொண்ட இவர் மீண்டும் துஷ்டிக்கு அகப்பட மாட்டார், மனதின் மாயைக்கு அகப்பட மாட்டார். உலகத்திலிருந்து வென்றவர், உலகத்தை வென்றவர், உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர், விமோச்சனம் அடைந்தவர் இவர்தான். இப்போ இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்தினார்கள். அப்போது அன்றைக்கு புத்த காலத்திலும் இதே மாதிரி தான் ஏகப்பட்ட மதங்கள், ஏராளமான துஷ்டிகள் இருந்தது. அப்போ புத்த காலத்தில் யாருமே பௌத்தர்கள் இருக்கலை, பௌத்தர்கள் இல்லை அந்த காலத்தில். பகவான் புத்தர் அவர்கள் புத்த சுபாவத்தை அடையும் போது ஒருத்தர் கூட பௌத்தர் என்று இங்கே இந்த உலகத்தில் யாருமே இருக்கலை. இப்போ பௌத்தர் எப்படி உருவானார் என்பது சத்திய தர்மத்தை கேட்டு, பகவான் புத்தரின் போதனைகளை கேட்டு இவ்வழிக்கு நடைமுறைக்கு இதை கையாண்டு பிரத்யக்ஷம் அடைந்தவர் தான் பௌத்தர். அப்படித்தான் பௌத்தம் உருவானது. பௌத்தம் ஒரு மதம் கிடையாது, மதங்களுக்கு அப்பாற்பட்டது. உண்மை தன்மையை உணர்ந்த சுபாவம், சத்தியத்தை உணர்ந்தவர் தான் பௌத்தர். அப்போ இன்றைக்கு அது தலைகீழாக மாறி இருக்கிறது. பெயருக்கு பௌத்தம் ஒரு மதம் போல இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம், இந்து, கிறிஸ்தவம் போல இன்றைக்கு பௌத்தமும் ஒரு மதமாகி நாங்கள் தான் சரி என்ற திருஷ்டியில் உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற எடுத்துக்கொண்டு அவர்கள் பிடித்து கொண்டு எல்லாமே பிழை, நாங்கள் தான் சரி என்ற திருஷ்டியில் அவர்களும் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, சத்தியம் என்னன்னு தெரியலை. சத்தியம் என்னன்னு, உண்மை என்னன்னு தெரியாமல் இந்த மதங்களைப் போல இவர்களும் வாழ்கிறார்கள். அப்போது உள ரீதியிலான மாற்றம் பெறலைன்னா, சத்தியத்தை உணரலைன்னா, உலகத்தை வெல்லலைன்னா அங்கே பௌத்தர் கிடையாது. அப்போது இந்த பவ நிரோத என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்வது தான் பௌத்தம். அப்போ இந்த பௌத்தம் என்ற நிலைக்கு வருபவர் அவர்தான் பிக்ஷுவாக முடியும். பிக்ஷு என்பது உள ரீதியிலான முன்னேற்றம் அடைந்தவரைத்தான், ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் பிக்ஷுவாக முடியும். அப்போ உள ரீதியிலான மாற்றம் அடையலைன்னா, முன்னேற்றம் அடையலைன்னு சொன்னால், துணியை போர்வையில் போர்த்தி கொண்டு மற்ற மதங்களைப் போல அவர் இயங்குகிறார் என்றால், சத்தியத்தை போதனை செய்ய முடியலைன்னா, அனாத்ம தர்மத்தை அவரால் சொல்ல முடியலைன்னா,
அவர் அதை பக்தி அக்ஷம் அடையலைன்னு சொன்னால் அவர் ஒரு நடிகர் மட்டுமே. அங்கே பிக்ஷு கிடையாது, அவர் ஒரு பௌத்தர் இல்லை. இது பகவான் புத்தரின் வார்த்தை. ஒரு பிக்ஷுவாகணும் சொன்னால் அவர் உலக ரீதியிலான மாற்றம் அடைந்திருக்கணும், சத்தியத்தோடு அவர் இணைந்திருக்கணும். அவர் தான் கல்யாண மித்ர. இந்த உலகத்துக்கு சத்தியத்தை போதனை செய்தது எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள். அப்போ அவர்தான் முதலில் தோன்றிய கல்யாண மித்ர. இந்த உலகத்துக்கு தோன்றிய கல்யாண மித்ர பகவான் புத்தர் அவர்கள். அப்போ இந்த பகவான் புத்தர் கூறிய சத்தியத்தை கேட்டு தெரிந்து இதை புரிந்து கொண்டு நடைமுறைக்கு இதை கையாண்டு பிரத்யக்ஷம் அடைந்தவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அவர் சொல்வதும் சத்தியத்தை தான். அப்போ அவர்களின் வாய் வழி மூலமாகத்தான் இந்த ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த புத்தர்களின் வாய் வழியின் தான் இந்த சத்திய தர்மம் கொண்டு வரப்பட்டது. இப்போ கொண்டு வரப்பட்டு 2500 வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு இது உங்களுக்கு கேட்குதுன்னு சொன்னால் இதுக்கு காரணம் எங்களுடைய குருநாதர் அவர்கள், புத்தோத்பாத ஆரியன் வான்சா அவர்கள். இது பல 100 வருடங்களாக புத்தகத்தில் எழுதப்பட்டு இதை வாசித்து இதை பாடமாக்கி மனப்பாடத்தில் சொல்லி கொண்டு வந்தவர்களைத்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எல்லா போதனைகளையும் செய்கிறாங்க. ஆனால் இதை தனக்குள் உள்வாங்கி கொள்ளலை. யாரும் இதை தனக்குள் உள்வாங்கி கொள்ளலை. இதை அனுபவபூர்வமாக இதை ஏற்றுக்கொள்ளலை. ஒரு சிலபஸை போல, இது ஒரு கற்பனையை போல புத்தகத்தில் எழுதியிருந்ததை அதை படித்து பாடமாக்கி வாசிச்சுக்கிட்டு போனாங்க. அப்போது அது பிரத்யட்சம் கிடையாது. புத்தகத்தில் உள்ளது ப்ராக்டிக்கல் கிடையாது, அது நடைமுறை கிடையாது. நடைமுறை என்பது நாங்கள் அனுபவித்திருக்கணும், அதை கையாண்டிருக்கணும், எங்களுக்குள் அது உறுதியாகி இருக்கணும். அப்போ அதுதான் ப்ராக்டிக்கலி நடைமுறைப்படுத்தப்பட்டது. பகவான் புத்தர் அவர்கள் இதை கையாண்டார்கள், இதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்தினார்கள், சத்தியத்தை உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தார்கள். பிறகுதான் இந்த சத்தியத்தை உலகத்துக்கு போதனை செய்தார்கள். புத்த சுபாவத்தை அடைந்து தான் இந்த புத்த தர்மத்தை உலகத்துக்கு போதனை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த யுகத்தில் பெரும்பாலான பிக்ஷுக்கள் என்ற போர்வையில் இருக்கும் இவர்கள் புத்தகத்தை வாசித்து இதை மனப்பாடம் செய்து போதனை செய்கிறார்களே தவிர இதை யாரும் கையாளலை, இதை பிரத்யக்ஷம் அடையலை, இந்த தர்மத்தோடு இணையலை. இப்போ இணைந்ததன் பிறகு தர்மமும் அவரும் 2 கிடையாது, சத்தியமும் அவரும் 2 கிடையாது. இங்கே இணைந்து விட்டால் சத்தியமும் அவரும் 2 கிடையாது. அப்போது தம்மம் பசதி சோமம் பசதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதைத்தான். தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார். அப்போ தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்பது தர்மம் தான் புத்தர். அப்போ தர்மத்தை தவிர புத்தர் எங்கே? புத்தர் சிலை அல்ல, உருவம் அல்ல, சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர். சித்தார்த்த உடம்பு அல்ல புத்தர். புத்தர் என்பது சத்தியம், சத்திய தர்மத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த நிலைதான் புத்த நிலை. அதுதான் புத்த சுபாவம். அப்போது புத்த சுபாவத்தில் ஒருத்தர் கிடையாது, அங்கே ஒருத்தர் இல்லை. வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டிதான், எண்ணம்தான் நான், அது எனதானது, இது என்னுடைய ஆன்மா. மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் நான், எனது, என்னுடைய ஆன்மா. ஏதம்மாம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம். மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். அப்போ அதுதான் எனது, அது நான், எனது, என்னுடைய ஆன்மா. அப்போ நான், எனது, என்னுடைய ஆன்மா என்பது இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்பில் நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை, எனது என்று இங்கே ஒன்று கிடையாது, என்னுடைய ஆன்மா என்று இந்த உடம்பில் ஒன்று கிடையாது, ஒன்று இல்லை. பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உடம்பு நான் அல்ல, இது என்னுடையதல்ல,
இது என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை. வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான். அந்த எண்ணம் தான் எனது. அந்த எண்ணம் தான் என்னுடைய ஆன்மா. அப்போது இந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து உணர்பவர் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போ அந்த எண்ணம் என்பது உண்மை கிடையாது. எண்ணம் என்பது கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு என்ற சென்சர்களால் உருவாக்கப்பட்டது. ஏத்தும் பட்டிச்ச சம்பூதா ஏத்து நிருத்தா நிருஜ்ஜதி. காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும். காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள். அப்போ உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது மாமரம், வாழை மரம், தென்னை மரம், சூரியன், சந்திரன், வீடு, வாசல், மகன், மகள், அம்மா, அப்பா, சூரியன், சந்திரன் எல்லாமே இருக்குது. அப்போ எல்லாமே எப்படி உருவானது என்பதை பிறந்த பிஞ்சு குழந்தையின் பிரபாஸ்பரமான மனநிலைக்கு நாங்கள் சென்று பார்க்கணும். பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு உலகம் ஒன்று இருக்கலை. அப்போது சத்தமும் வர்ணமும் இணையப்பட்டது தான் அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், சூரியன், சந்திரன், இவை எல்லாமே. அப்போ எல்லாமே இணைந்தது. கண்ணும் காதும் இணைந்தது. அப்போ இணைந்தது வெளியில் இருக்கிறதா? கிடையாது. அது ஒரு எண்ணம். அப்போ எண்ணம் மனதில் தான் இருக்கிறது. அப்போ வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட துஷ்டியில் தான் நான் இருந்தேன். அதுதான் எனது, அது என்னுடைய ஆன்மா. அப்போ இந்த துஷ்டியை நாங்கள் புரிந்து கொண்டால், இந்த உற்பத்தி நிலையங்களை நாங்கள் புரிந்து கொண்டால், அப்போ உற்பத்தி நிலையங்களில் இருந்து விடுதலை அடைந்தால், அப்போ காரணமாக ஆத்ம துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம். ஏத்தும் பட்டிச்ச சம்பூதா ஏத்து நிருத்தா நிருஜ்ஜதி. காரணத்திலிருந்து விடுதலை அடைந்தால் பலனாக ஆத்ம துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம். அப்போ விடுதலை அடைந்த போது வெளி உலகம் எங்களுக்கு கிடையாது. வழக்கம் போல் கண்ணுக்கு தெரியும். வாழை மரம் இருக்கும், பலாமரம் தெரியும். ஆனால் அதிலுள்ள எங்களுக்கு பிடித்து கொண்டிருந்த ஆணவம், அகங்காரம், ஈகோ எங்களுக்கு இல்லை, அழிந்து போகிறது. வாழைமரம் இருக்கும்போது அந்த வாழை மரத்துக்குள்ளே ஆசை, கோபம், மாயை என்ற நாங்கள் அந்த ராக தேச மோகம் என்ற ஆசை, கோபம், மாயைக்குள் தான் நாங்கள் இருந்தோம். அப்போது இது வெளியில் அல்ல என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது, இது ஒரு எண்ணம் தான் என்று புரிந்து உணர்ந்த போது அவர் அந்த வாழை மரத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ அதற்குள்ள பெருமதியும் மதிப்பும் குறையப்படுகிறது. பெருமதியும் மதிப்பும் குறையப்படும் போது அங்கே ஆணவமும் அகங்காரமும் ஈகோ தான் இல்லாமல் போகுது. அப்போது மனதில் எரிந்து கொண்ட தீ இங்கே அணையப்படுகிறது. வாழை மரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அதற்கு ஒரு ஆசையும் கோபமும் இருந்தது மாயையில். அப்போ அது வெளியில் இல்லை என்றால் அந்த மனதில் எரிந்து கொண்டது ஆசை என்ற தீ, கோபம் என்ற தீ இங்கே அழியப்படுகிறது, கரையப்படுகிறது. அப்போ இது கரைந்ததன் பிறகு மனம் அமைதியடைகிறது, சாந்தமான இனிமையான சுவைக்கு வருகிறது. அப்போ மனதில் எரிந்து கொண்ட தீ அணைந்த போது இங்கே தான் சாந்தமான இனிமையான சுவை கிடைக்கிறது. ஏதான் சாந்தம் ஏதாம் பிரணீதம் யதிதான் சப்ப சங்கார சமத்தோ என்ற சாந்தமான இனிமையான சுவை. அனைத்து எண்ணங்களும் சமநிலையை அடைந்த போது எண்ணங்களில் உண்மை இல்லை, வெளியில் நாங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்ட போது மனம் சமநிலையை அடைகிறது. அப்போது சாந்தமான இனிமையான சுவை இங்கே தான் கிடைக்கிறது. அப்போ இந்த சுவையை அடைபவர் ஒருத்தர் இருக்கிறாரா? இப்போ எனக்கு தான் நான் தான் சுவை அனுபவிக்கிறேனா? இல்லை, நான் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது தான் அவருக்கு அந்த சுவை கிடைக்கிறது. அப்போது சுவையை அனுபவிக்கும் ஒருத்தர் இங்கே இல்லை. அப்போ நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போ ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் ஆத்ம சமிக்கையிலும் விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்கிறார். அப்போது சத்திய ஞானம் அடைந்தவர் குத்திய ஞானம் வழியாக மனதின் மாயிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்து புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் ரூப மற்றும் அரூப பூமிகளில் இருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்து 3 பூமிகளையும் வென்று ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ உலகம் ஒன்று அவருக்கு எங்கேயும் கிடையாது.
உலகம் ஒன்று இல்லை என்றால் அவருக்கு பிறப்பதற்கு எங்கேயும் இடம் ஒன்று இல்லை. உலகம் இருந்தால் தான் நாங்கள் இந்த உலகத்தில் பிறப்போம். காரணம் இருக்கும் வரை அதன் பலன் கிடைக்கும். உலகம் ஒன்று இல்லைன்னு நாங்கள் பிறப்பதற்கு இங்கே ஒருத்தர் இல்லாமல் போகிறார். அப்போ உலகம் இருக்கும் வரை நான் இருப்பேன், பிறப்பேன். உலகம் ஒன்று இல்லை, இது மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த போது அப்போ மாயையிலிருந்து விடுதலை அடைகிறேன். அப்போ உலகம் ஒன்று எனக்கு கிடையாது. அப்போ நான் இருக்கேனா? நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. இல்லாமல் போனால் அப்போது என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. நிஸ்ஸத்தோ நிஜீவோ சுன்யோ. ஒரு ஜீவன் இல்லை, ஒரு உயிர் இல்லை. சுன்யம் என்றால் எதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய சத்தியம். இப்போ இந்த சத்தியத்துக்குள் ஒருத்தர் கிடையாது. இப்போ இந்த நிலையை அடைந்தவர் தான் புத்த சுபாவத்தை அடைந்தவர். அவர் கூறும் தர்மம் தான் சத்திய தர்மம். அப்போ இதை கேட்பவர், அப்போ பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு முதலில் போதனை செய்ததன் காரணமாக, இந்த சத்தியத்தை தானே இதை புரிந்து கொண்டதன் காரணமாக சம்மா சம்புந்த என்ற நிலையை அடைந்தார்கள். அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்பவர் ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போ இது பல வருட காலமாக இல்லாமல் போய் கிடந்தது, மூழ்கி போய் கிடந்தது. புத்தகத்துக்கு அடிமையாகி இருந்தார்கள். இதை கையாளலை யாரும் ப்ராக்டிக்கலாக பழக்கப்படுத்தலை. இதை நடைமுறைக்கு யாருமே வரலை. புத்தகத்தில் உள்ளதை அப்படியே வாசித்து சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்போ இதை வாசித்து சொல்வதன் காரணமாக, மனப்பாடம் பண்ணி சொல்வதன் காரணமாக யாருமே இதை கையாள முடியாது. அது ஒரு சிலபஸாக தான் போய் கொண்டிருக்கும். அது ஒரு கற்பனையாக தான் போய் கொண்டிருக்கும். அதில் யாருக்குமே இதை உணர்வுபூர்வமாக அந்த சத்தியத்தை உணர முடியாது. ஏனென்றால் அதை கையாளாமல் அவரால் சொல்ல முடியாது. சத்தியத்தை உணராமல் பிரத்யட்சம் அடையாமல் அவரால் சொல்ல முடியாது. இதை கையாண்டு இதை பிரத்யட்சம் அடையணும். இதை ப்ராக்டிக்கலாக அவர் பழக்கப்படுத்தி நடைமுறை பக்கம் அவர் கையாண்டு பிரத்யட்சம் அடைந்த நிலையில் அவர் இதை போதனை செய்வாரானால் அதுதான் புத்த தர்மம். அப்போது இது ஒரு சிலபஸ் கிடையாது, கற்பனை கிடையாது. அப்போ இதை செய்தது தான் எங்களுடைய கல்யாணமித்ர அவர்கள், குருநாதர் அவர்கள், புத்தோத்பாதோ ஆரியன் வான்ஸ் அவர்கள். அப்போ இதை நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இதை பழக்கப்படுத்தணும். அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சத்தியத்தோடு இணைந்து நாங்கள் செயல்படுவோமானால், சத்தியத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு சிந்தனையில் ஒரு ஆழ்ந்த விமர்சனத்தோடு நாங்கள் இதை இறங்கி தேடுதலை செய்வோமானால் எங்களுக்கு இந்த சத்தியத்தை உணரக்கூடியதாக இருக்கும். அந்த உணர்வு என்பது எண்ணம் கிடையாது, அதுதான் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். சத்தியத்தை உணரும் போது அதுதான் ஞானம். நாங்கள் மனதுக்கு தான் அடிமையாகி இருக்கிறோம், எண்ணங்களுக்கு தான் அடிமையாகி இருக்கிறோம். இப்போ எண்ணங்கள் என்பது மாயை, மனம் என்பது மாயை. மனம் என்பது மாயை. இது எப்படி இன்னொரு உதாரணத்தில் சொல்கிறதா இருந்தால், இப்போ எண்ணங்கள் வரும் போகும் இது போய்கொண்டே இருக்குது. ஆனால் ஞாபகம் என்பது நாங்கள் ஒரு உணர்ந்த சுபாவம். இப்போ நாளைக்கு காலையில் நாங்கள் 5 மணிக்கு எழும்பணும். எழும்பி ஒரு பயணம் போவதற்குன்னு சொல்லுவோமே, அப்போ அந்த பயணத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் காலையில் 5 மணிக்கு எழும்பணும் அப்படின்ற நாங்கள் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்போ நாங்கள் அதை செய்யணும் அப்படின்ற உணர்வுக்குள் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அது உணர்வு. அப்போ இதை நாங்கள் உணர்ந்தோம், அதை நாங்கள் செய்யணும் அப்படின்றதன் காரணமாக அதை உணர்ந்த போது அதை நாங்கள் செய்யணுன்ற காரணத்தின் காரணமாக அந்த உணர்வுக்குள் நாங்கள் இருக்கும்போது அந்த டைமுக்கு நாங்கள் அதை
எழும்பி அந்த வேலைகளை செஞ்சு கொண்டு அந்த பயணத்தை போகக்கூடியதாக இருக்கும். அப்போ அது வந்து உணர்வு. இப்போ நாங்கள் ஒரு சுவையை அனுபவிக்கிறோம் என்றால் அது ஒரு உணர்வு. நாங்கள் ஒரு சத்தத்தை கேட்கிறோம் என்றால் அது இனிமையானது. அது இனிமையான சத்தம், மென்மையான சத்தம். இது ரொம்ப அதிகமான சத்தம், இது கொஞ்சம் வெறுப்பான சத்தம் அப்படின்றது வந்து அதெல்லாமே வந்து உணர்வு. சத்தம் என்பது வந்து எண்ணம். ஆனால் அதை நாங்கள் உணரும் போது அதற்குள் நல்லது கெட்டது என்ற ஒரு விமர்சனத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம் என்றால் அந்த உணர்வுக்குத்தான் அது அகப்படும். அப்போ இதே போல தான் சத்தியத்தை நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு இதை புரிந்து கொள்ள நடைமுறை பக்கம் திரும்பி நடைமுறைப்படுத்தினோம் என்றால், இதை கையாண்டு பார்ப்போமானால் இதை எண்ணங்களால் உணர முடியும். அப்போ இந்த உணர்வு என்பது தான் சத்திய ஞானம். அந்த சத்திய ஞானம் என்பது வந்து எண்ணம் கிடையாது. எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவம். அப்போது இந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைபவர், மனதிலிருந்து விடுதலை அடைபவர் சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளுகிறார். அப்போ சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது மனம் என்ற மாயையிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். அப்போ காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் தான் சத்திய ஞானத்துக்கு வருகிறார். அவர் தான் சம்மாதிட்டிக்கு வந்தவர். சம்மாதிட்டிக்கு வந்தவருக்குத்தான் வழி திறக்கிறது. சம்மா சங்கப்ப, சம்மா வாயாம, சம்மாதிட்டி, சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்ற இந்த 8 வழி பாதை அவருக்குத்தான் திறக்கிறது. சம்மாதிட்டிக்கு வந்தவருக்குத்தான் பாதை திறக்கிறது. அப்போது சத்தியத்தை நாங்கள் கேட்கணும். கேட்டு முதலில் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு புரிந்து கொள்ள நாங்கள் நடைமுறைக்கு வரணும், கையாளணும். இதை புரிந்து கொள்ள நாங்கள் ப்ராக்டிக்கலாக அன்றாட வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தி பார்க்கணும். அப்போ பார்க்கும்போது எங்களுக்கு இதை புரிந்து உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களால் இந்த சத்தியத்தை உணர முடிந்தால் மட்டும் இதை நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. கேட்டு இதை அப்போது நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்க. சத்தியத்தை உங்களால் உணர முடியுமாக இருந்தால் மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லாட்டி நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். சத்தியத்தை கேட்டு தெரிந்து உங்களால் உணரக்கூடியதாக இருந்தால் மற்றும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். புத்தகத்தில் எழுதி இருக்குது, இது திரிபிடகையில் இருக்குது, இது அந்த முனிவர் சொன்னார், இந்த மகான் சொன்னார், யார் சொன்னார், எவர் சொன்னாரும் ஏற்றுக்கொள்ளாதீங்க. இது உங்களால் உணரக்கூடியதாக மட்டும் இருந்தால் இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் சத்தியம், இதுதான் பகவான் புத்தரின் சத்தியம் என்று உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால், உங்களால் உணரக்கூடியதாக இருந்தால் மட்டும் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாட்டி நீங்கள் இதை கைவிடுங்க அப்படின்றத பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது அதே தான் நாங்களும் இன்றைக்கி சொல்கிறோம். உங்களால் புரிந்து உணரக்கூடியதாக இருந்தால் மட்டும் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து கேளுங்க. தொடர்ந்து கேட்க இது உங்களால் இந்த சத்தியத்தை புரிந்து உணர இன்னும் இந்த வழி உங்களுக்கு திறக்கும். அப்போது நாங்கள் செல்வது வந்து இந்த சத்திய தர்மத்தோடு இணைந்து பயணிப்பது வந்து படிசோத்தை, அனுசோத்தை கிடையாது. அனுசோத்தை என்பது வந்து ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போய்கொண்டே இருப்பது. அது சாதாரணமாக அந்த மனிதன் அப்படித்தான் இன்றைக்கி போய்கொண்டிருக்கிறார். உலகமே அப்படி தான் இயங்கி கொண்டிருக்குது, ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போய்கொண்டிருப்பதை போல. படிசோத்தை என்பது வந்து ஆற்று நீர் மேல் நோக்கி போவதை போல. அப்போது நாங்கள் இதை கடினமாக செய்ய வேண்டிய ஒரு கடினமாகவும் முயற்சியோடும் விடாமுயற்சியோடும் ஆழ்ந்த ஒரு விமர்சனத்தோடும் செய்ய வேண்டிய வேலை இங்கே இருக்கிறது. இது வந்து வெளியில் எங்கேயும் செய்யக்கூடிய வேலை கிடையாது. இது தனக்குள் செய்யும் வேலை. தனக்குள் தேடக்கூடிய ஒரு தேடல் இருக்கிறது. தனக்குள் தான் இருக்கிறது சத்தியம். நாங்கள் சத்தியத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். ஆனால் அது தெரியாமல் நாங்கள் இருட்டுக்குள்ளே இருக்கிறோம் இன்றைக்கி.
சத்தியத்தை சத்தியத்துக்கு மேலே தான் சத்தியத்துக்கு மேலே தான் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சத்தியத்துக்கு மேலே தான் உட்காந்துருக்கோம். சத்தியத்துக்கு மேலே தான் உட்காந்துருக்கோன்னு தெரியாமல் நாங்கள் சத்தியத்துக்கு மேலே உட்காந்துருக்கோம். அப்போ அந்த உட்காந்து இருக்கிற இடத்துலையே சத்தியம் இருக்குது. நாங்கள் எங்கே நிற்கிறோமோ, எங்கே உட்காந்துருக்கோமோ, எந்த காரியத்தில் இருக்கிறோமோ அங்கே சத்தியம் இருக்கிறது. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளியில் சத்தியத்தை தேடினா அது எங்கேயுமே கிடைக்காது. அது தனக்குள் இருக்கிறது. அப்போ தனக்குள் இருப்பதை தான் தேட வேண்டும். ஒரு விமர்சனத்தை தான் தேட வேண்டும், வெளியில் அல்ல. சத்தியம் என்பது வெளியில் கிடையாது, தனக்குள் தான் இருக்கிறது. அப்போ தனக்குள் தேடுதலை செய்யும்பவர் தான் சத்தியத்தை காண்பார், அவருக்கு தான் உணரக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த உலகத்துக்கு முதலில் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்வதன் காரணமாக எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் கல்யாணமிற்ற என்ற நிலையை அடைந்தார். ஸ்ராவக சம்மா சம்புத்த என்ற நிலையை அடைந்த எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் தான் முதலில் இந்த சத்தியத்தை உலகத்துக்கு போதனை செய்ததன் காரணமாக கல்யாணமிற்ற அவர் தான் எங்களுக்கு முதலில். இப்போது சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து வழிக்கு வந்தவர்கள் எல்லாமே ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்தார்கள். இப்போ அவர்கள் எல்லாமே ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த அனைவருமே அவர்களும் கல்யாணமிற்றதான். சத்தியத்தை எவர் ஒருவர் கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு நடைமுறைக்கு வந்து கையாடு இதை பிரத்யட்சம் அடைந்த நிலையில் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறாரோ அவர்தான் கல்யாணமிற்ற. கல்யாணமிற்ற என்பது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பிரினிவன் என்ற இந்த பரிநிர்வாணத்தின் போது பகவான் புத்தரிடம் ஆனந்த கேட்கிறார், சுவாமி, நீங்கள் பரிநிர்வாணம் அடைந்ததன் பிறகு இந்த புத்த சாசனத்தை யார் வழி நடத்துவது? இந்த புத்த சாசனத்துக்கு யார் தலைவராக இதை இருப்பது என்று பகவான் புத்தரை பார்த்து கேட்கிறார் ஆனந்த. அப்போது ஆனந்தவிடம் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனந்த, இந்த புத்த சாசனத்துக்கு யாரும் தலைவர் கிடையாது. இங்கே யாருமே தலைவர் கிடையாது. இங்கே கல்யாணமிற்ற என்று இங்கே ஒருத்தர் கிடையாது. தர்மம்தான் கல்யாணமிற்ற. இந்த தர்மம்தான், இந்த சத்தியம் தர்மம்தான் கல்யாணமிற்றவே தவிர அப்படி ஒருத்தருக்கு இதை பொறுப்பேற்க முடியாது. ஒருத்தர் இங்கே இல்லை. இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட போது ஒருத்தர் இங்கே கிடையாது. ஒருத்தர் இல்லை என்றால் அங்கே இருப்பது சத்தியம் மட்டும்தான், தர்மம் மட்டும்தான். அப்போ தர்மம்தான் கல்யாணமிற்ற. அப்போ தர்மத்தை உள்வாங்கி கொண்டவர், தர்மத்தை பிரத்யட்சம் அடைந்தவர் என்று இங்கே ஒருத்தர் இல்லை. அப்போது நான் என்று இங்கே ஒருத்தர் கிடையாது. அப்போது நான் என்று ஒருத்தர் இல்லை என்றால் அங்கே இருப்பது புத்த சுபாவம். அப்போது நான் இல்லை என்றால் நான் என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்தவர் புத்த சுபாவத்தை அடைகிறார். அவர் தான் கல்யாணமிற்ற. அப்போ சத்தியத்தை அவரால் தான் சொல்ல முடியும், அவரால் தான் போதனை செய்ய முடியும். அவர் இதை கையாண்டவர், பிரத்யட்சம் அடைந்த நிலையில்தான் அவர் இதை போதனை செய்கிறார். அப்போ அவர் சொல்வது அவருடைய அனுபவத்தில் அவர் இதை கையாண்டு உங்களுக்குள் இதை ஊக்குவிக்க, உங்களால் இதை புரிந்து கொள்ள அவருடைய அனுபவத்தை கூறுகிறார். இப்போ அந்த அனுபவபூர்வமான கருத்து வரணும் அவர்கிட்ட இருந்து. அப்படி வரலன்னு சொன்னால் அது அவர் புத்தகத்தை பார்த்து சொல்லி கொண்டிருந்தாருன்னு சொன்னால் அது ஒரு சிலபஸாகத்தான் போகும். அப்போது இதை அனுபவபூர்வமாக சொல்ல வேண்டியது, கையாண்டு சொல்ல வேண்டியது. அப்படி சொல்லக்கூடியவர் தான் கல்யாணமிற்ற. அப்போ அந்த தர்மத்தை நீங்கள் சத்தியத்தை கேட்கணும் என்று சொன்னால் கல்யாணமிற்றவிடம் தான் சத்தியத்தை கேட்கணும். அதுதான் சத்திய தர்மம். கல்யாணமிற்ற சேவனைய சத்தர்ம சிரவணைய யோனிசோ மனசிக்காரைய தம்மானுதம்மம் பிரதிபதாவ என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள். நாங்கள் கல்யாணமிற்றவின் நட்பை ஏற்படுத்தி கொள்ளணும். கல்யாணமிற்றவின் நட்பில் சத்திய தர்மத்தை கேட்கணும். சத்திய தர்மத்தை கேட்டு யோனிசோ மனசிக்கார என்ற விமர்சனத்தை நாங்கள் செய்யணும். விமர்சனத்தை செய்து
நடைமுறைக்கு வரணும். தம்மானு தம்ம பிரதிபதாவ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதைத்தான். அப்போது இவ்வழிக்கு வர்றதுக்கு நாங்கள் முதலில் சத்தியத்தை கேட்க கல்யாணமித்ராவின் நட்பை ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த கல்யாணமித்ராவின் நட்பில் சத்தியத்தை கேட்கணும். கேட்ட சத்தியத்தை புரிந்து கொள்ள நாங்கள் விமர்சனம் செய்யணும். விமர்சனம் செய்து இதை கையாள நாங்கள் நடைமுறைக்கு வரணும். அப்போது இதுதான் ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு நடைமுறைப்படுத்தப்படும் சத்தியம் இதுதான். அப்போ நீங்களும் இதை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ள இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும். திருவன் சரணாயி.